மற்றொரு அண்மை செய்தி. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகி உள்ளார். சொத்துக்கள் அபகரிப்பு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி உள்ளதை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகி உள்ளார். இந்த இன்றைய வழக்கு விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடிகை கௌதமியின் 25 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை, மதுரை உள்ளிட்ட 7 இடங்களில் அழகப்பன், அதாவது நடிகை கௌதமி புகார் அளிக்கப்பட்ட அழகப்பன் தொடர்பான 7 இடங்களில் சோதனையானது கடந்த மாதம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய நடிகை கௌதமி சொந்தமான பல ஏக்கர் நிலத்தில் மோசடி விற்பனை செய்து 25 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக சென்னையை சேர்ந்த அழகப்பன், அவரது மனைவி நாச்சியம்மாள், குடும்ப உறுப்பினர்கள் என மொத்தம் 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக கௌதமி அளித்த புகாரின் பேரில் அழகப்பன், சுகுமார், ரகுநாதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கடந்த மாதம் சென்னை, மதுரை உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் அண்ணா நகர், வானகரம் உள்ளிட்ட 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்தின் தொடர்பாக, அதாவது இந்த நடிகை கௌதமி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலேயே இந்த சோதனையானது அமலாக்கத்துறை தரப்பில் செய்யப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சந்தேகத்தின் பேரில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும், தற்போது இது தொடர்பான இந்த வழக்கு தொடர்பாக தற்போது நடிகை கௌதமியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு இந்த காலை ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த அடிப்படையில் தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நடிகை கௌதமி ஆஜராகி இருக்கிறார். சொத்து தொடர்பான ஆவணங்களையும் அவரிடம் அழகப்பனிடம் நடத்தப்பட்ட பண தொடர்பான விவரத்தையும் அளித்திருப்பதாகவும் நடிகை கௌதமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இந்த விசாரணை முடிவிலே எது தொடர்பான விசாரணை எப்படி நடத்தப்பட்டது என்று குறித்து முழுமையாக வெளியே வரும். தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.